Hi everyone, welcome to my channel. இந்த வீடியோல திருப்பதி பத்தின ஒரு அப்டேட் தான் பார்க்க போறோம். திருமலால அக்கமடேஷன் குவாட்டா வந்து 9 o'clock வந்து ஓபன் ஆகுது. எஸ்டர்டே வந்து நீங்க டிக்கெட் புக் பண்றதுக்கு எப்படி வந்து அப்டேஷன் போட்டிருந்தாங்களோ அதே மாதிரி தான் வந்து திருமலா அக்கமடேஷனுக்கு இருக்கும். நீங்க திருப்பதியில புக் பண்ணும்போது உங்களுக்கு நார்மலா வந்து அந்த லிங்க் மட்டும் அவைலபிள் இருக்கும். ஸோ நீங்க புக் பண்ணிக்கலாம். திருமலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம மலையிலே வந்து அக்கமடேஷன் புக் பண்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். 9 o'clock நமக்கு ஷார்ப்பா எப்படி டிக்கெட் ஓப்பனிங்ல வர்ச்சுவல் கியூ இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இன்னைக்கு நீங்க தர்ஷன் டிக்கெட் அதாவது ஃப்ரீ தர்ஷனோ இல்லைன்னா 300 தர்ஷன் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இந்த இதுல வந்து புக் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வர்ச்சுவல் சேவால நீங்க புக் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் 3:30க்கு வந்து 3 o'clock மேல உங்களுக்கு அக்கமடேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அப்பதான் நீங்க வந்து புக் பண்ண முடியும். ஸோ எப்படி வந்து புக் பண்றது அப்படின்றத டீடைலா இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து லிங்க் வந்து அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு வந்து வர்ச்சுவல் கியூ இருக்கும். ஸோ இதுல கிளிக் ஹியர் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வர்ச்சுவல் கியூ இருக்கும். ஷார்ப்பா 9 o'clock நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேபி வந்து வர்ச்சுவல் கியூ வந்து கம்மியா இருக்கலாம். இப்போ வந்து 8:59 வந்து அவைலபிளா இருக்கு. அதனால தான் 10 minutes கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர்ச்சுவல் கியூ இருக்கும். இப்போ 9 o'clock ஆகுது. 9 o'clock வந்து 10 minutes கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து புக் பண்றதுனால இந்த வர்ச்சுவல் கியூ முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து லாகின் பண்ணி புக் பண்ண முடியும். நீங்க எந்த டேட்ல வந்து தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்களோ ஸோ அதுக்கு முன்னாடி எப்போ நீங்க வந்து திருமலாவுக்கு ரீச் ஆகுவீங்க அப்படின்றத பார்த்து நீங்க வந்து செக்இன் டைம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் நீங்க வந்து முன்னாடி போயிட்டீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அந்த செக்இன் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போனீங்கன்னா உங்களோட டிக்கெட்ஸ் வந்து கேன்சல் ஆயிடும். அதனால நீங்க எத்தனை மணிக்கு ரீச் ஆகுவீங்க, உங்களுக்கு எப்போ தரிசனம் இருக்கு அப்படின்றத மாதிரி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ எத்தனை டைம் நீங்க ஃப்ரெஷ்ஷா போட்டாலுமே பாத்தீங்கன்னா டேப்ல வந்து 10 minutes தான் கொடுக்குறாங்க. புக்கிங்க்கு வந்து நீங்க பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுனால பேமெண்ட் மெத்தட் எல்லாமே ரெடியா வச்சுக்கோங்க. கார்டில் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யூபிஐ இல்லை அப்படின்னா நெட் பேங்கிங் யூஸ் பண்றேன்னா நீங்க பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபயர்ஃபாக்ஸ்ல வந்து ட்ரை பண்ணேன். அதுல வந்து 10 நிமிஷம் டைம் வந்துட்டே இருந்துச்சு. இப்போ அதை ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப நியூ ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எனக்கு 1.5 நிமிஷம் வந்து டைம் போச்சு. ஸோ ஒரு 30 செகண்ட் இருக்கிறது முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து புக் பண்ண வந்து ஆரம்பிச்சிடலாம். இப்போ நீங்க வந்து டிக்கெட் புக் பண்ண அந்த மொபைல் நம்பரை கொடுத்து இந்த கேப்சா கொடுத்து ஓடிபி வந்து என்டர் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஓடிபி என்டர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் இப்போ லாஸ்டா நம்ம புக் பண்ணிருக்கக்கூடிய அந்த டிக்கெட்டோட டீடைல்ஸ் இருக்கும். இதுல வந்து புக் அக்கமடேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அக்கமடேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இதுல நேற்று நான் சொன்ன மாதிரி 11ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்க அதெல்லாம் ஆஃப்லைன்ல தான் புக் பண்ணணும். நீங்க எந்த டேட்ல புக் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த 4 டேட்ல மட்டும் இருக்கவங்க நீங்க வந்து டைரக்டா போயிட்டு தான் வந்து புக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல அக்கமடேஷன் நீங்க செலக்ட் பண்ணும்போது அதாவது எந்த டேட் நீங்க தர்ஷன் எப்போ இருக்கு உங்களுக்கு வந்து என்ன ஸ்லாட் இருக்கு அப்படின்றத கரெக்டா பாத்துக்கோங்க. இதுல செக்இன் ஸ்லாட் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க திருமலாவுக்கு எப்போ ரீச் ஆகுவீங்களோ அந்த டைம் பார்த்து கரெக்டா வந்து செக்இன் டைம் ஸ்லாட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க முன்னாடி போயிட்டா ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை. சம்டைம்ஸ் வந்து நீங்க வந்து செக்இன் டைமுக்கு அப்புறமா போயிட்டீங்கன்னா அந்த டிக்கெட் வந்து கேன்சல் ஆயிரும். அதனால நீங்க வந்து செக்இன் டைமை மட்டும் கரெக்டா வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதுல வந்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து நீங்க 2ன்னு கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க டேட்டை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு 100 rupees ரூம் வேணுமா, அதுக்கப்புறம் வந்து 1000ல வேணுமா. 1000ல வந்து பாத்தீங்கன்னா 2 beds அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலயும் அதே மாதிரி தான் இருக்கு. இதே 1518 rupeesக்கு வந்து ஏசி ரூம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு 100 ரூம்ஸ் அதுக்கப்புறம் 1518 ஓகேங்களா. எந்த ரூம் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து செக்இன் டைம் ஸ்லாட் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 persons வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதே 1000 rupees ரூம் வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா அதுலயும் 4 தான். மினிமம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேக்ஸிமம் 6 persons வரைக்கும் நீங்க வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ரூம் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ரெசிடென்சி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க இருக்கீங்க, எந்த ஊர் அப்படின்றது கேட்டிருக்காங்க, எந்த ஸ்டேட் அப்படின்றத அதை செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூம்கான சார்ஜஸ் 100 rupeesம் காஷன் டெபாசிட் வந்து 100 rupees கொடுத்துருக்காங்க. இந்த 100 rupees வந்து நீங்க எப்போ வந்து ரூம் செக் அவுட் பண்றீங்களா அதுல இருந்து 10 daysக்குள்ள உங்களோட பேமெண்ட் எந்த மெத்தட் ஆஃப் பேமெண்ட் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து வந்துடும். இந்த டிக்ளரேஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ இதுல வந்து உங்களோட ரூம்ஸ் வந்து 24 hours தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிளிக்ரிம்ஸ் நேம் அதாவது நான் 2% கொடுத்துருக்கேன்னா 2%ஓட நேம்ஸ் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களோட ஏஜ், ஐடி ப்ரூஃப், அதுக்கப்புறம் அதே மாதிரி 2வது பர்சன் நீங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்க பேமெண்ட் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நீங்க பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கமடேஷன் புக்கிங் நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுல எல்லோ கலர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் வந்து உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து கம்மியாயிட்டு இருக்கு. அதாவது அக்கமடேஷன் வந்து அதோட ஸ்லாட் வந்து கம்மியாயிட்டு வருதுன்றதுக்கு தான் எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க. நீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அக்கமடேஷன் வேணும் அப்படின்னா நீங்க சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கவங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு அக்கமடேஷன் இல்லாமே நீங்க வந்து தரிசனம் வந்து போகலாம். அக்கமடேஷன் வேணுன்றவங்க மட்டும் இந்த ஸ்லாட் நீங்க வந்து யூஸ் பண்ணி வந்து புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.